என்ன ஆச்சுங்க உன்னை கழுத்து மட்டும் மாறி ஆகிட்டுக்குது, 2 காலுக்கு நடுவில் மாட்டின மாதிரியே. அடிக்கடி அது அப்படித்தான் உங்களு. சரி போ, நீ ஏதோ சாப்பிடாது ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு வர. என்னடா வேணும்? ஏதோ ஒன்று உனக்கு பிடிச்சதா கிழிச்சிருவேன்டா. என்ன வேணும்னு சொல்லு. ஏதோ ஒன்று வாங்கினாடா. எலி மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கிட்டா? எலி மருந்து அது நீ தின்னு சாப்பிடு. இப்போ நீ தானே திங்கிற மாதிரி அதான் வாங்கிட்டு போ. திங்கிற மாதிரி கொசு மருந்து இருக்குது, சாப்பிட்றியா? சரி நீ ஸ்லேஸ் போயிட்டாடா போட. ஸ்லேஸ் போயிட்டேன் அப்படின்னா தமிழில் சொல்லு. உங்களவுக்கு இங்கிலீஷ் அவனுக்கு தெரியுமாடா? எனக்கு தமிழ் தான், நான் தமிழ் தான். டே ஒரு இதுக்கும் போற வெஜ் பிரியாணி வாங்கினாடா போடா. வெஜ் பிரியாணி ஹோட்டலாக நடத்துகிறான் அவன். அவன் ஹோட்டலாடா, அங்கே வெஜ் பிரியாணி நாங்கடா போட்டான். கேள்ற ஒரு பாக்கெட் பீஸ் தருவான். என்னடா பிரியாணி தமிழில் சொல்லு. தமிழ்ல போயிட்டு ஏதோ குடல் பாக்கெட் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஒரு 2 ஐட்டம் வாங்கிட்டு வா. 2 ஐட்டம் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு அந்த ஒரு மாசா பாட்டில் வாங்கிட்டு வந்தல, அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வா. எனக்கு தேவைப்படுது. எனக்கு ஒன்றுடா. உனக்கு இவனுக்கு அதை வேணுமா? எனக்கு ஒன்று அதில் என்ன சொல்லு. அனுப்பிச்சிட்டோம் விடு, நீ சொல்லு. ஓ அவங்க கேட்குறது என்னென்னா 30 பவுன் போட சொன்னாங்க சிங்கரம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீ தான் முடியாதுன்னு சொன்னியா? நான் சொன்னேன் அவங்க எதுக்கு கேட்குறாங்கன்னா விவசாயம் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. நான் விவசாயத்தில் எனக்கு கற்றுக்குட்டி. நான் எப்படி கற்றுக்குட்டின்னா இப்போ தான் கற்றுக்குறியா? எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து தின்னுவேன் நான். அப்போனா கற்றுக்குட்டின்னா புதுசாக கற்றுக்கிறேன்னு அர்த்தம். கற்றுக்குட்டியோட மெயினானவன் நான். எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தவன். சரி, இப்போ நெல்லில் என்ன அடிக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியும். நிலம் வந்து அது ஸ்டீல் பிளான்ட் நிலம், ஓகேவா? அந்த நிலத்தை விவசாய நிலமாக மாற்றணும். மாற்றிடுறேன். அதுக்கு நீ வேலை பார்த்துரு, சரியா? அது ஒன்று. அந்த ஸ்டீல்லாம் எடுத்துட்டு எந்த அளவுக்கு நோண்டி இது பண்ணுமோ அந்த அளவுக்கு நோண்டி தான் விவசாயம் நல்லா